வணக்கம், நான் சின்மயி. இந்த கோவிட்-19 செகண்ட் வேவ்ல நிறைய பேர் டபுள் மாஸ்கிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டபுள் மாஸ்கிங் என்ன, சிங்கிள் மாஸ்கிங்கே நம்ம ஊரில் சரியாக போடுறதுல ஒன்று மூக்குக்கு மேலே, மூக்குக்கு கீழே, கழுத்தில், இல்லை காதில், ஒரு காதில் வந்து தோடு மாதிரி தொங்க விட்டுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் டபுள் மாஸ்கிங் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சிடிசி, பேசிக்கலி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 85லேருந்து 95-96% வரைக்கும் இந்த கொரோனா வைரஸை வந்து கோவிட்-19 அப்படிங்கிற இந்த புது கொரோனா வைரஸை லேருந்து நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டபுள் மாஸ்கிங் ரொம்ப 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 மிகவே முக்கியம். இந்த மாதிரி ஒரு 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க் முதல்ல நீங்கள் உங்களோட முகத்தில் போட்டுக்கிட்டு அதை எப்படி போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கில் இங்கே ஒரு 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 பெண்ட் பண்ணால் அதனோட ஷேப் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு பீஸ் இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இஷ்டத்துக்கு சர்ஜிக்கல் மாஸ்க்குன்னு யார் வேணால் எது வேணால் விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போது. அப்படி இல்லாமல் இங்கே ஒரு பெண்ட் மாதிரி இருக்கணும். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து இப்படி மடித்து விட்டிங்கன்னா இப்படியே இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அப்புறம் முக்கியமாக இதை நீங்கள் காதுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு போட்டுட்டு இந்த பக்கமாக ட்விஸ்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இது இங்கே பக்காவாக நிற்கும். முக்கியமாக நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த பர்டிகுலர் மெட்டல் இருக்குது இல்லைங்களா, இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த பக்கமாக ஃபுல்லாக டைட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்குதான்னு பாருங்கள். அண்ட் இது வழியாக வந்து உங்களுக்கு இந்த மோவாக்கட்டை கீழேயோ இல்லை இந்த கன்னத்தின் இந்த சைட்லையோ இல்லைனா இந்த மூக்குக்கு மேலேயோ இந்த காற்று, நீங்கள் பேசுகிற உங்களோட மூச்சு காற்று வெளியில் போகாமல் இருக்கணும். இன் அடிஷன் உங்களோட யூஷுவல் கிளாத் மாஸ்க், நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற, டெய்லி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற இந்த கிளாத் மாஸ்க்கை இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் மேலே இப்படி போட்டுக்கணும். ஆமாம், கொஞ்சம் காது வலிக்கும். ஆனால் நம்மள நிறைய பேர் வெளியில் போனால் தான் வந்து வீட்டில் சோறு பொங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நம்ம டபுள் மாஸ்கிங் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது. காது வலிக்கலாம், நிறைய பேருக்கு தலைவலி கூட வருது, உண்மைதான். ஆனால் நம்ம டபுள் மாஸ்கிங் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த கோவிட்-19 இந்த பெட் இல்லை, வென்டிலேட்டர் இல்லை, ரெம்டெசிவிர் இல்லை, இல்லை அந்த மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. கொஞ்ச நாள் இந்த டபுள் மாஸ்கிங் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கான ஈஸியான ஒரு வழி இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கண்ணாடி போடுறவராக இருந்தால் உங்களுக்கு போன வாட்டியே தெரிஞ்சுருக்கும். யூஸ்வலி இந்த மாஸ்கிங்லாம் பண்ணும்போது கண்ணாடியில் அந்த மூச்சு காற்றுனால இருக்கிற அந்த ஹீட்டுனால அப்படியே ஒரு ஆவி மாதிரி பதிஞ்சிரும் கண்ணாடியில். டபுள் மாஸ்கிங் பண்ணிங்கன்னா கண்ணாடியில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்காது. அண்ட் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 85லேருந்து 95% வரைக்கும் இந்த கோவிட்-19 வைரஸ்லேருந்து நீங்கள் பாதுகாக்க முடியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டபுள் மாஸ்கிங். முக்கியமாக மாஸ்க்கை சரியாக போடுங்க. இப்படி போடுறது, இங்கே தொங்க விடுறது, காதில் இப்படி தொங்க விடுறது, இதெல்லாம் பண்ணாமக்கே கரெக்டாக மூக்கையும் வாயும் சேர்த்து மூடினாதான் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன். அரைக்குறையாக இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு போட்டுக்காமையே இருக்கலாம். அதுக்காக போடாமல் போகிறேன்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் வேக்சினேஷன், அதாவது கோவிட்-19 தடுப்பூசி போட்ட அப்புறமாவும் நீங்கள் மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங் மற்றும் கை காலை வந்து கரெக்டாக அலம்புறது ரொம்ப 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 முக்கியம். ஒன்று, இந்த மாதிரி ஒரு டபுள் மாஸ்கிங் பண்ணுங்கள். சர்ஜிக்கல் மாஸ்க்கை வந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு கழித்து நீங்கள் இதை டிஸ்கார்ட் பண்ணணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி சேஃபாக டிஸ்கார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 எண்ட்ஸில் இருக்கிற இந்த நூல், இந்த த்ரெட்டை அப்படியே இழுத்து பிச்சிருங்க. இந்த நூல்னால் நிறைய, இந்த எலாஸ்டிக்னால் நிறைய பறவைகள் காலில் சுற்றிக்கிட்டு, இல்லைனா இது வந்து நம்மளோட கடலில் போய் மீனிலெல்லாம் சுற்றிக்கிட்டு ரொம்ப 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 இந்த உயிரினங்கள் கடல்லையும் சரி, நம்ம பறவைகளும் சரி, நாய்க்குட்டி இதுங்கெல்லாம் கூட ரோட்டில் இருக்கிறதுங்க எல்லாமே இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து 4 பக்கமும் இதை பிச்சு இதை தனியாக அதை தனியாக நீங்கள் குப்பைத்தொட்டியில் போடுங்க. நம்மளோட கார்பரேஷன்லேருந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஒரு வேலை கம்மி. அவங்கள பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அவங்க தேர் டீலிங் வித் இது யூஸ்வலி மெடிக்கல் வேஸ்ட் மட்டும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இப்போ என்னடானா நம்ம எல்லாருமே தினமும் மெடிக்கல் வேஸ்ட் மாதிரி டிஸ்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை தாண்டி டபுள் மாஸ்கிங்கை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, N95 மாஸ்க், ஜெனுவின் N95 மாஸ்க் வாங்கி போடுங்க. நிறைய N95 மாஸ்கில் இங்கே ஒரு வேல்வ் மாதிரி இருக்கும். அந்த வேல்வ் உங்களுக்கும் நல்லதில்லை, மற்றவங்களுக்கும் நல்லதில்லை. உங்களுக்கு வேணால் வந்து ஒரு மூச்சு வந்து இழுத்து விடுறதுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயங்கர டேஞ்சரஸ். அந்த வேல்வ்னால காற்று, வைரஸ் எல்லாமே வெளில போகும். உங்களுக்கும் இட் வில் கம் பேக் டு யூ. ஸோ தயவுசெய்து ஒரு N95 மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு குஷனிங்கும் இருக்கும், இங்கே மேலே இந்த ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த எலாஸ்டிக் ஒட்டுற இந்த இடத்துல இதை ஒரு தடவை இதை இழுத்துக்கிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் லூசன் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி லூசன் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா
இந்த இடத்துல பிச்சுக்காமல் இருக்கும். ஸோ ஒரு தரம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி தான் டாக்டர்ஸ் எல்லாம் இதை போட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் இத்தனை காப்பாற்றுறாங்களோ தெரியல. 2 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பின்மண்டல இங்கே கொஞ்சம் மேலாக இருக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி கழுத்து பின்னாடி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ரொம்ப சேஃபான ஒரு மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. வைரஸ் வராமல் இருக்கணும், தடுக்கணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு மாஸ்க்கு. இதை நீங்கள் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் இந்த மாஸ்க்கை தினமும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டாயமாக நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் இதை போட்டுக்கிட்டு சும்மா பக்கத்தில் காய்கறி கடைக்கு மட்டும் போயிட்டு வரேன், அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சேஃபாக இதை 1 வாரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வெளியில் போயிட்டு வந்துட்டு வெறும் தண்ணியில் காமிச்சிட்டு வெளியில் வெயிலில் காய வச்சுட்டு உள்ளே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. அதுதான் சேஃப். அதுக்கு மேலே இதில் சோப் போட்டு தேய்ச்சி ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ இதுதான் முக்கியம். ஒன்று டபுள் மாஸ்க் பண்ணுங்கள். டபுள் மாஸ்க் பண்ணும்போது முதல்ல இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத் மாஸ்க்கை போடணும். சர்ஜிக்கல் மாஸ்க்கை நீங்கள் ரீயூஸ் பண்ணக்கூடாது. N95 மாஸ்க்கை 1 வாரத்துக்கு மேலே ரீயூஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் 1 வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். உங்களோட யூஷுவல் கிளாத் மாஸ்க்கை சுடு தண்ணியில் ஒரு ரொம்ப சேஃப் டிட்டர்ஜென்ட் வச்சு நீங்கள் உங்களோட கிளாத் மாஸ்க்கை வாஷ் பண்ணலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம், பயங்கர சேஃபாக இருக்கேன் பெருவாழ்வேன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கு அதுக்கு மேலே N95 மாஸ்க்கெல்லாம் போடாதீங்க. இதுதான் சர்ஜிக்கல் மாஸ்க்கும் கிளாத் மாஸ்க்கும் தான் போடணும், இல்லைனா வெறும் N95 மாஸ்க் போகிறோம். 2 சர்ஜிக்கல் மாஸ்க்கை டபுள் மாஸ்கிங்காக பண்ணுறேன்னு பண்ணாதீங்க, அதுவும் சேஃப் கிடையாது. ஸோ தயவுசெய்து டபுள் மாஸ்கிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.